டேய் வேமா ரெடி பண்றா பசிக்குதுடா ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி, மட்டன். அடுத்தது நம்ம ப்ராசஸ் பார்ப்போம். குக்கர் எடுத்துகிட்டு ஆயில் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து போட்டுக்கணும். நல்லா போட்டுட்டு வதக்கிக்கணும். நல்லா அதுக்கப்புறம் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணணும். அதையும் சேர்த்து வதக்கி வைக்கணும். அடுத்து பச்சை மிளகா போட்டு எல்லாத்தையும் மூணுத்தையும் சேர்த்து வதக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி விழுது அதை போட்டு இது பண்ணிக்கணும். போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மட்டன் எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனும், வெள்ளை மிளகு 1 டீஸ்பூனும் போட்டுக்கணும். போட்டுட்டு அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிட்டு ஏன்னா அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். குக்கர்லேருந்து ஒரு 5-6 விசில் கிட்ட வந்தால் தான் நல்லா இதாகும். ஸோ அதை பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் தேங்காய் திருவி வச்சதும் முந்திரியும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும்.
அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அடிச்சுக்கணும். மிக்ஸியில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு விசில், ரெண்டாவது விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. மூணாவது விசிலுங்க. நாலாவது விசில். அஞ்சாவது விசில். ஆறாவது விசில். நான் மிக்சியில் அடித்தது ரெடியாக இருக்குது. அடுத்தது குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். கறி வெந்திருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு வெந்த கறியை இதில் போட்டுட்டு மிக்ஸியில் நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அடுப்பில் வைக்கணும். நம்ம மிக்ஸியில் வச்சதை இப்போ எடுத்து போடுவோம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவு நல்லா கிண்டி வைக்கணும். கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் புதினா மல்லி மேலே தூவி விட்டுற வேண்டியதான். தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி அடுப்புலேருந்து எடுத்துட வேண்டியதான். 5 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு தேவையான மட்டன் குருமா ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.